பிரைஸ் காட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கடைசியாக கூட ஆவிக்குரிய வளர்ச்சிக்கான தடைகள்னு சொல்லி நம்ம பிசாச பத்தியும் எப்படி உபத்திரவங்களும் துன்பமும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை தடுத்து நிறுத்துது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இன்னைக்கும் நம்ம சில காரியத்தை பார்க்க போறோம். திருப்பிக் கொள்ளுங்க. மார்க் 4ஆம் அதிகாரம் 18-19 இப்படி எழுதப்பட்டு இருக்கிறது. வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவைகளை பற்றிய உண்டான இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட்டது, அதனால் பலனற்று போயிற்று. இவர்கள் முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்களே அப்படின்னு எழுதப்பட்டிருக்குது. இதுல 3 காரியத்தை சொல்லிட்டு பின்னதாக எழுதப்பட்டிருக்குது, அதனால் பலனற்று போகிறது. அப்போ இன்னைக்கு உங்களுடைய ஆவிக்குரிய லைஃப்ல, நம்முடைய ஆவிக்குரிய லைஃப்ல ஏன் கனி இல்லைன்னா, கர்த்தர் 3 காரியத்தை இந்த இடத்துல சொல்றாரு. முதலாவது உலக கவலை, 2வது ஐஸ்வர்யத்தின் மயக்கம், 3வது மற்றவைகளை பற்றிய இச்சை. இந்த 3ஐயும் மாத்திரம் நம்ம ஜெயிக்கிறவர்களா இருந்தால் நாம் பலனற்றவர்களா இருக்க மாட்டோம். எதுக்கு என் ஆவிக்குரிய லைஃப்ல ஒரு growth இல்லை, எதுக்கு என் ஆவிக்குரிய லைஃப்ல ஒரு பெரிய மாற்றம் இல்லை, இப்படி நிறைய பேர் நீங்க யோசிக்கிறீங்கன்னா, இன்னைக்கு கர்த்தராகிய இயேசு நம்மளோட பேசுகிறார். இந்த 3 காரியத்தை சரிப்படுத்து அப்படின்னு ஆவியானவர் சொல்லுகிறார். முதல்ல கவலை குறித்து நம்ம பார்க்க போறோம். வேதத்துல நமக்கு தெரியணும், ஒரு கவலை நமக்குள்ள வந்தா கூட அது என்ன பண்ணுதுன்னா நம்ம ஆவிக்குரிய லைஃபை பாதிக்கும்னு கர்த்தர் சொல்றார். வேதத்துல ஒரு காரியத்தை பார்க்கலாம். மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டு கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றார். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாய், தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். இது லூக்கா 10ஆம் அதிகாரம் 38-42 வரையுள்ள வசனங்களை நான் வாசிச்சிருக்கேன். ஒரு காரியம் தெரியணும், இந்த பகுதியில மார்த்தாள் சொல்றாங்க, என்ன தனியா வேலை செய்ய விடுறீங்களே, உங்களுக்கு கவலை இல்லையா? என் சகோதரி உங்க பக்கத்துல உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்களே, உங்க வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிறாங்களே, ஆனா நானும் தனியா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேனே, தனியா சமைச்சுக்கிட்டு இருக்கேனே அப்படின்னு இயேசு இந்த பகுதியில சொல்றத நம்மளால பார்க்க முடியுது. இந்த இடத்துல மார்த்தாள் சொல்றத பார்க்க முடியுது. உடனே இயேசு சொல்றாரு, இல்ல மார்த்தாளே, ஒன்ன இந்த உலக நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு காரியத்தை தெளிவா தெரியணும். மார்த்தாளை குறித்து இயேசு சொல்லும்போது, நீ சமைக்கிறதுல தான் கவலைப்படுறன்னு கிடையாது, நீ பற்பல காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய்ன்னு சொல்றாரு. பற்பல அநேக காரியங்களை குறித்து அப்படின்னு எழுதப்பட்டிருக்குது. அப்போ மார்த்தாள் சொல்றாங்க, எனக்கு இப்ப சமைக்கணும், நான் தனியா சமைக்கிறேன், அதுதான் ப்ராப்ளம்னு மார்த்தாள் சொல்றாங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ தனியா சமைக்கிறது உனக்கு ப்ராப்ளம் கிடையாது, நீ உனக்குள்ள கவலைன்னு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அந்த கவலை உனக்குள்ள இருக்கிறதுனால என் பாதத்தண்டையில உன்னால வர முடியல. மார்த்தாளுக்கும் மரியாளுக்கு தெரியாதா இயேசுவுக்கும் சீஷர்களுக்கும் சாப்பாடு கொடுக்கணுமேனு? எல்லாம் தெரியும், ஆனாலும் அவங்களுக்குள்ள அந்த கவலை இல்லை. ஏன்னா நிறைய பேர் பாருங்க, சும்மா சின்ன சின்ன விஷயத்துக்கு கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க, சின்ன சின்ன காரியத்துக்கு டிப்ரெஷன் ஆகிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, கவலைப்படுறதுனால உங்களுக்குரிய நல்ல பங்கை நீங்க மிஸ் பண்ண முடியும். மார்த்தாள் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க கவலைப்பட்டதுனால
இயேசுடைய வசனங்களை கேட்க முடியாம போயிடுச்சு. அதனால அவர்கள் பலன் கொடுக்க முடியாம போயிடுச்சு. ஆனா மரியாள் அப்படி கிடையாது. அவரோடு உட்கார்ந்திருந்தால் இயேசு சொன்ன இவள் தன்னிடத்தில் எடுபடாத நல்ல பங்கு தெரிந்து கொண்டார்னு எழுதப்பட்டிருக்குது. நம்ம ஆழமா தெரிஞ்சு கொள்ளணும். இயேசு சொல்ற தேவையானது ஒன்றே. அப்போ உலக கவலை நம்மளை இயேசுவை விட்டு விளக்கிறோம். இன்னைக்கு நிறைய பேர் யோசிக்கலாம், எங்க வீட்டில் கடன் பிரச்சனை, போராட்டம், நிறைய வியாதி, கஷ்டம், இது நிமித்தம் நான் ரொம்ப கவலையா இருக்கிறேன்னு நீங்க சொல்லலாம். கர்த்தர் சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். உன் லைஃபை நான் மாத்துறேன், உன் காரியத்தை நான் வாய்க்க பண்றேன், உன் காரியம் ஜெயமா முடியும். நீ பதறாத, நீ எதை குறிச்சு பதறாத. நீங்க பதற காரியம் அற்புதமா முடியும். விசுவாசத்தோடு இருங்க, வசனத்தை கேளுங்க. பிரச்சனை நேரத்துல, சூழ்நிலை நேரத்துல வசனத்துக்குள்ள போங்க. தேவையானது ஒன்றே, கவலை கொடுக்காத. கவலைப்படுகிறதுனால உங்க அவயத்துல ஒரு மலத்தை கூட்ட முடியுமா? கவலைப்படுகிறதுனால நாளைய தினத்துல நடக்கிறத மாத்த முடியுமா? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால கவலைப்படாம இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் நம்மகிட்ட விரும்புறார். இதுவும் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை தடுக்கும்னு இயேசு சொல்றார். இரண்டாவது, ஐஸ்வர்யத்தின் மயக்கம். நம்ம பல நேரத்துல ஆசீர்வாதத்தை நம்பி தான் கர்த்தர்ட்டே வர்றோம். அப்போ இன்னொன்னு தெரிஞ்சுக்கணும், இந்த ஐஸ்வர்யம் ஒரு மனுஷனுக்குள்ள வந்துருச்சுன்னா அவன் கர்த்தரை மறக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த ஐஸ்வர்யத்தை மேல நோக்கத்தை ஒரு மனுஷன் வச்சுட்டாலும் அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்க வாய்ப்பு உண்டு. அதான் ஐஸ்வர்யத்தின் மயக்கம்னா, இந்த பணமா இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு பொருளா இருக்கட்டும், அது உங்களை மயக்கக்கூடிய வல்லமை உடையது. இந்த ஐஸ்வர்யத்தின் மயக்கம் என்பது, ஐஸ்வர்யம் முதல்ல நம்ம யோசிக்கணும். எதுக்கு நீங்க யோசிக்கிற? பணம் கெட்டது கிடையாது. ஆனா பண ஆசை எல்லாத்தையுமுக்கும் வேறா இருக்கிறதுன்னு எழுதப்பட்டிருக்குது. காரணம், அது மேல ஒரு ஆசை வந்துருச்சுன்னா அது உங்க இருதயத்தை மயக்க ஆரம்பிக்கும். கர்த்தர் உங்களை குறித்த திட்டத்தை விட்டு வெளியே போய், ஏன் இந்த விதையால கனி கொடுக்க முடியல? ஏன் இந்த நிலத்துல விதைக்கப்பட்டவனால கனி கொடுக்க முடியலன்னா மயங்கிட்டான். ஐஸ்வர்யத்து மேல மயங்கிட்டான், பணத்து மேல மயங்கிட்டான். நிறைய பெரிய பெரிய ஊழியக்காரங்க கூட இந்த ஐஸ்வர்யத்தின் மேல மயக்கம் கொண்டு இருக்கிறாங்க. நமக்கு வேதத்துல இருந்து நம்ம ஒரு காரியத்தை வாசிக்கலாம். மத்தேயு 4:8-9 வாசிச்சோம்னா, பிசாசு இயேசுவை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அப்போ பிசாசு இயேசுக்கு ஆஃபர் பண்றான். உலகத்தை முழுச காமிச்சு, அதுல உள்ள ஐஸ்வர்யத்தை காமிச்சு இயேசுவை மயக்கி தான் காலில் விழ வைக்கலாம் நினைச்சான். இன்னைக்கு நம்மளையும் நிறைய பேரை பிசாசு அப்படிதான் டெம்ப் பண்றான். பிசாசுடைய பிளான், அடுத்த கட்டம் என்ன தெரியுமா? ஐஸ்வர்யத்தின் மயக்கம். ஐஸ்வர்யத்தை காமிக்கணும். இதை காமிச்சா விழுந்துருவானா? உலகத்துல உள்ள மேன்மைகளை காமிச்சா விழுந்துருவானான்னு சொல்லி அவன் ஒவ்வொரு காரியத்தையும் டெஸ்ட் பண்ணான், ஒவ்வொரு காரியத்தையும் செய்துட்டு இருக்கிறான். இததான் யூதாஸ்ட பயன்படுத்தினான். அவன் 30 வெள்ளிக்காசை காண்பிச்சான், அவ்வளவுதான். யூதாஸ் அப்போஸ்தலரை இழந்துட்டான். பரலோகத்துல கர்த்தர் சொன்னாரு, உங்க 12 பேரும் இப்ப இஸ்ரவேல்ல உள்ள 12 கோத்திரத்தையும் நியாயம் தீர்ப்பீங்கன்னு கர்த்தர் சொன்னாரு. அந்த மேன்மையான ஸ்தானம் அவனுக்கு எங்க இருந்ததுன்னா, மரித்த பிறகு கூட அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அவ்வளவு பெரிய வாக்குத்தத்தத்தை கொண்டவன் யூதாஸ்காரியோத். அவன் எதையும் இழந்து போனதை நம்ம பார்க்க முடியுது. அப்போ உலகத்தின் மேல நமக்கு ஒரு உலகத்தின் மீதும் ஐஸ்வர்யத்தின் மீதும் நமக்கு ஒரு ஆசை வந்துருச்சுன்னா தெரிஞ்சுக்கோங்க, உடனே அடையாளம் கண்டுபிடிங்க. இதெல்லாம் உங்க ஆவிக்குரிய லைஃபை நிப்பாட்ட முடியும். இதெல்லாம் உங்களை செயலற்றவர்களாய் நிப்பாட்ட முடியும். நீங்க கர்த்தருக்காக எழும்பணும்னு நினைக்கிறீங்கன்னா கவலைப்படுறதுக்கு இடம் கொடுத்துடாதுங்க. கவலை வரும், ஆனா மேற்கொள்ளணும், உடனே மேற்கொள்ளணும். அதுக்கு நீங்க இடம் கொடுத்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. நீங்க ஐஸ்வர்யத்துக்கு இடம் கொடுத்துடக்கூடாது, ஐஸ்வர்யம் மயக்கத்துக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. கர்த்தருக்குள்ள உங்களை துட்டப்படுத்தி கொள்ளுங்க. சரி, என்ன ஒரு காரியம், மூணாவது ஒரு காரியம் அதே இதுல இருக்கு, மற்றவைகளை பற்றிய இச்சை அப்படின்னு எழுதப்பட்டிருக்குது. சரி, நாமும் சரி, உலகத்தாரும் சரி, பல வேளைகளில் எல்லாருக்கும் இச்சை வருகிறது இயல்பு என்போம். நிறைய பேர் அப்படிதான் சொல்லுவோம், இச்சை தானுங்க, அதெல்லாம் நார்மலுங்க, அது எல்லாருக்கும் வரும். ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தால் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்றுன்னு இயேசு சொல்றாரு.
இருதயத்துல பண்ணிட்டோம்னு சொல்றாரு. ஆனா நிறைய பேர் சொல்றாங்க இதெல்லாம் இயல்பு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம சில வசனங்களை வாசிச்சா நமக்கு தெரியும். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15, 16. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. இயேசு சொல்றாரு இது பிதானால உண்டாகல, இது உலகத்துல உண்டாச்சு. உலகம் பொல்லாங்கனுக்குள் இருக்கிறது. அப்போ கர்த்தர் சொல்றாரு இந்த இச்சைங்கிறத நான் உருவாக்கல, இந்த இச்சை உலகத்துல உண்டாச்சு. கர்த்தர் ஏவாளுக்கு இச்சையை கொடுக்கவில்லை, பிசாசு இச்சையை உண்டாக்கும் வகையில அந்த பழத்தை காண்பித்தான். ஏவாளுக்குள்ள இச்சை உண்டாயிற்று, அது உலகத்துல உண்டாயிற்று. அதுதான் சொல்லப்பட்டிருக்குது. அப்போ பிதா சொல்றாரு இச்சை வரோன்னு நீ சும்மா சொல்ல முடியாது, அது நான் உனக்கு உண்டாக்கல, அது பிசாசு சொன்ன பொய்யினால் இந்த உலகத்துல உண்டான காரியம் தான் இச்சை. கர்த்தர் சொல்றாரு. அப்ப இதுல இருந்து ஒண்ணு கண்டுபிடிக்கணும். வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது யாக்கோபு 1:13-14 சோதிக்கப்படுகிறவன் எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்லவே, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான் அப்படின்னு சொல்லி யாக்கோபு எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். அப்ப அவன் சுய இச்சையினால பிசாசு கொடுக்கிற டெம்டேஷன் வந்த உடனே நம்ம பாடி அதற்கு விட்டு கொடுத்துடுறோம். நம்ம விட்டு கொடுக்கறதுனால என்ன ஆகுதுன்னா நம்ம இச்சையில மாட்டிக்கிறோம். தெளிவா தெரியணும். இன்னொன்னு தெரியணும், இந்த வசனங்களில் நம்ம இன்னொன்னு கற்றுக்கொள்ள முடியும். இச்சைக்கும் தேவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு இந்த பகுதியில் நம்ம படிக்க முடியும். இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 2:26 இப்படி எழுதப்பட்டிருக்குது, பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிக்கப்பட்டு இருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கந்தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகவும் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். 2 தீமோத்தேயு 2:26 எப்படி எழுதப்பட்டிருக்குது. பவுல் எழுதுறாரு பிசாசினுடைய இச்சையின்படி. அப்போ நிறைய மனுஷங்க இந்த உலகத்துல தங்களுடைய இச்சையின்படி போகல, பிசாசுடைய இச்சையின்படின்னு சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. அப்போ இந்த பிசாசினுடைய இச்சையில மாட்டிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு விடுதலை யாரு கொடுக்க முடியும் தெரியுமா? வசனம் உபதேசிக்கிறது. அப்போ hearing messages or reading Bible, it can deliver you. That's a Bible is telling that only. கொஞ்சம் பாருங்களேன், கர்த்தர் அதை தான் நம்மகிட்ட பேசுறாரு. உபதேசிக்கப்பட்டனா நமக்கு விடுதலை கிடைக்கும் இச்சையில இருந்து. இதை கர்த்தர் சொல்றாரு. அதான் இச்சை பிசாசு வச்சிருக்கிற ஒரு கண்ணி. இதுல ஜனங்களை சிக்க வைத்து அந்த இடத்துக்குள்ளேயே உங்களை மயக்க பண்ண வைப்பான். நீங்க மயங்குற நிலைமைக்கு போயிருவீங்க இச்சைக்குள்ள. நிறைய டைம்ல பாருங்க, இச்சை மயக்கம் உங்களை செயல்பட விடாது. வேதத்தில் நம்ம ஆதியாகமம் 34ஆம் அதிகாரத்தில் நம்ம ஒரு காரியத்தை வாசிக்கலாம். 34 1-2. லேயாள் யாக்கோபுக்கு பெற்ற குமாரத்தியாகிய தீனாள் தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டாள். அவளை ஏவியனான ஏமோரின் குமாரனும் அத்தேசத்தின் பிரபுவுமாகிய சீகேம் என்பவன் கண்டு அவளை கொண்டு போய் அவளோட சயனித்து அவளை தீட்டுப்படுத்தினான். அப்போ சீகேம் முதலில் தீனாளை பார்த்தான். முதலில் சீகேம் என்பவன் கண்டு அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. முதல்ல அவனை பார்க்கிறான், கண்களின் இச்சை ஏற்பட்டது. ரெண்டாவது, அது கண்களுடைய இச்சை அவள் மேல் ஒரு மயக்கத்தை கொண்டு வந்தது. அவன் இச்சையினால மயக்கப்பட்டான். அடுத்தது என்ன பண்ணான் தெரியுமா? அவளோடு சயனித்தான். அப்ப இந்த இச்சை, கண்களின் இச்சை பெருக பெருக அது அவளோடு சயனிக்கும்படி அவளை தூண்டியது. அவளும் தன் இச்சையை நிறைவேற்றினான். இச்சை கற்பம் தரித்து
பாவத்தை பிறப்பிக்கும் என்று எழுதப்பட்டிருக்குது. அப்போ அது பாவத்துல கொண்டு போய் முடியுது. அவன் அவளோடு சயனித்தான். வித்தவுட் ஹர் பெர்மிஷன் he spoiled her. தெரியணும். அடுத்தது ஆதியாகமம் 34:25-26 வாசிச்சோம்னா, யாக்கோபின் குமாரரும் தீனாளின் சகோதரருமான சிமியோன், லேவி என்னும் இவ்விரண்டு பேரும் தன் தன் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு துணிகரமாய் பட்டணத்தின் மேல் பாய்ந்து ஆண் மக்கள் யாவரையும் கொன்று போட்டார்கள். ஏமோரையும் அவன் குமாரன் சீகேமையும் பட்டய கருக்கினாலே கொன்று சீகேமின் வீட்டில் இருந்த தீனாளை அழைத்து கொண்டு போய்விட்டார்கள். அப்போ இங்க சிமியோனும் லேவியும் என்கிற ரெண்டு சகோதரன், தீனாளுடைய அண்ணன்மார்கள், இவங்க இதை பார்த்துட்டு இதை கேட்ட உடனே முதல்ல எல்லாம் சம்மதிக்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. நான் தீனால கொடுத்துடுறோம், ஆனா நீங்க என்ன பண்ணணும், எல்லாரும் விருத்த சேதனம் பண்ணணும். எல்லாம் சொன்ன உடனே அவங்க எல்லாம் ஓகே சொல்லிட்டாங்க. தீனால் கிடைச்சா போதும்னு சொல்லி அவங்க எல்லாம் ஓகே சொல்லிட்டாங்க. ஆனா எல்லாரும் விருத்த சேதனம் பண்ணி தாங்கள் பலவீனமா இருக்கிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே இந்த ரெண்டு சகோதரர்களும் போய் அவர்களுள்ள எல்லாத்தையும் கொண்டு போடுறதை நம்ம பார்க்கிறோம். ஒன்று தெரியணும், ஒரு இச்சை உங்க குடும்பத்தை ஸ்பாயில் பண்ண முடியும். ஒரு இச்சை உங்க லைஃபை ஸ்பாயில் பண்ண முடியும். ஏராளமான பெரிய பெரிய ஊழியக்காரங்க இருக்கிறாங்கங்க. ஒரே ஒரு சின்ன இச்சை, ஏதோ ஒரு பெண் மேல ஏற்பட்ட இச்சை, அவங்க லட்சக்கணக்கான மக்களுக்கு பிரோஜனமா இருந்தவர்கள் அவர்களுடைய லைஃபை இழந்து போனாங்க. ஒரு பெண் மீது உள்ள இச்சை. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆகானுக்கு ஒரு பாபிலோனிய சால்வையின் மேல் உள்ள இச்சை. கொஞ்சம் பொன்னலான ஆனவைகள் கிடைச்ச உடனே கர்த்தர் சொன்னா, எரிகோ சாபமான இடம், நீ அதுல ஒண்ணு எடுக்காத, கொஞ்சம் எடுத்தான். அவனும் அவன் வீட்டாரும் மரித்து போனார்கள். அவங்க எல்லாரும் கல்லுனால அடிச்சு கொள்றாங்க, சுட்டெரித்தார்கள் எழுதப்பட்டிருக்குது. இன்னைக்கு நமக்கு தெளிவா தெரியணும், வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு ரோமர் 8:6, மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமாம். அப்ப கர்த்தர் சொல்றார், மாம்சத்துல சிந்தை, இச்சையான சிந்தையே மரணம்னு கர்த்தர் சொல்றாரு. ஆகையினால நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அப்போ இச்சை என்பது ஏதோ ஒரு, நான் இந்த பகுதியில வாசிச்சபடி ஒரு பெண்ணின் மீது வர்றது மாத்திரம் கிடையாது. ஒருவேளை அது ஒரு பொருள் மேல வரலாம், சாப்பாடு மீது வரலாம், ஏதோ ஒரு வாகனத்தின் மீது வரலாம், ஏதோ ஒரு உடைமைகள், அடுத்தவர்களுடைய உடைமைகள் மேல வரலாம், யாருடைய ஒய்ஃப் மேல கூட உங்களுக்கு வரலாம். இன்னும் கூட பாத்தீங்கன்னா தாவீதுக்கு அப்படிதான், உரியாவுடைய மனைவியின் மேல ஒரு இச்சை, அவளோடு சயனித்தான். பின்விளைவுகளை பாத்தீங்கல்ல, ரொம்ப மோசமா இருந்தது. கர்த்தர் சொன்னார், நீ அவனுடைய மனைவிய அந்தரங்கத்துல யாருக்கும் தெரியாம பண்ண, உன் மனைவிய உனக்கு அடுத்தவனே எல்லாருக்கும் கண்ணுக்கு தெரியற மாதிரி பல உன்னுடைய எல்லா மனைவிகளையும் கெடுத்து போடுவான்னு சொன்னார். அதே போல அவனுடைய அநேக மனைவிகள் கெடுத்து போடப்பட்டார்கள். நீங்க வேதத்துல பார்க்க முடியும். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்மளுடைய ஒரு இச்சை நமக்கு பெரிய டேஞ்சரை கொண்டு வர முடியும். இச்சை கற்பம் தெரித்து பாவத்தை பிறப்பிக்க கூடும் அல்லவா? அதனால வேதத்துல ரோமர் 8:13 எழுதப்பட்டிருக்குது, மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள் எழுதப்பட்டிருக்குது. கர்த்தர் சொல்றாரு, இந்த மாம்ச இச்சையின்படியே வாழ்ந்துடலாம் நீ நினைச்சனா செத்துருவ. ஆனா ஆவியானவர்னு ஒருத்தர் இருக்காரு, அந்த ஆவியின்படி, ஆவியானவரால சரீரத்துடைய செய்கை, அது ஒண்ணு செய்யணும்னு உன்னை தூணும், அதை அழிச்சிடணும், உனக்குள்ள தாட் வரும் பொழுதே கட் பண்ணணும். அதான் எழுதப்பட்டிருக்குது. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம், ரோமர் 8:11, அஞ்சியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார் எழுதப்பட்டிருக்குது. இயேசுவ பரிசுத்த ஆவியானவர் எழுப்பினார்னா உங்க பாவ சரீரத்திலிருந்து உங்களையும் விடுதலையாக்கி எழுப்புவார்னு கர்த்தர் சொல்றாரு. திரும்பியும் கர்த்தர் சொல்றாரு, உங்களுக்குள்ள வாசமா இருக்கிற ஆவியானவர் இருக்கார்ல, அவர் நார்மலான ஆவியானவர் அல்ல, அவர் இயேசுவை மரித்தோரிடத்திலிருந்து உயிரோடு எழுப்பின ஆவியானவர். அவர் உங்களையும் இந்த சாவுக்கு எதுவான சரீரத்திலிருந்து உயிரோடு எழுப்புவதற்கு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவர் நம்மளை பரிசுத்தமாக்கியே தீருவார், அவர் நம்மளை வல்லமையாக்கியே தீருவார். எந்த பாவத்தையும் மேற்கொள்வதற்குரிய அதிகாரத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். நம் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள், பரிசுத்த ஆவியானவர் நம்மில் இருக்கிறார். அவர் மரித்தவைகளை உயிரோடு எழுப்புகிறவர்.
அவர் நம்மளை எழுப்புவார். அதான் எழுதப்பட்டிருக்கு, நான் உங்களை எழுப்புவேன்னு சொல்றார். எழுப்புவேன்னு சொல்றார். இயேசு லாசரு இருந்த அந்த கல்லறையை பார்த்து சொல்றாரு, அந்த கல்லை திறந்து வைங்க, நான் எழுப்பணும், நான் எழுப்பணும். கர்த்தர் இன்னைக்கு சிலரை சொல்றார், இச்சையிலிருந்து உங்களை எழுப்பணும், நம்மளை எழுப்ப போறார், ஒவ்வொருத்தரையும் பரிசுத்தமாக்கி எழுப்ப போறார். கர்த்தர் அப்படியே செய்வாராக. அதனால நமக்கு ஒன்று தெரிஞ்சுக்கணும், இந்த இச்சை நிமித்தம் கூட நம்ம என்ன பண்ண முடியும்னா நம்முடைய ஸ்பிரிச்சுவல் growth தடையாகலாம். ஒன்று தெரியணும், ஏதோ ஒன்று இச்சை, உலகத்தில் நீங்கள் ஒரு காரியத்து மேலே நீங்கள் அடிக்ட் ஆகிட்டீங்கன்னா, ஏதோ ஒன்று மேலே உங்களுக்கு இச்சை வந்துருச்சுன்னா, முதல்ல உங்களுக்கு ஒன்று தெரியும், இயேசு மேலே உள்ள அன்பு கேன்சல் ஆகும், குறையிறது உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியும். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருத்தரையும் பிளஸ் பண்ண விரும்புகிறார். உங்கள் இருதயத்தை எப்போவுமே செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம அதனால வேதத்தில் நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இச்சையினால தங்களுடைய வாழ்க்கையை இழந்தவர்கள் அநேகர் இருக்கிறாங்க. வீணான போராட்டங்களுக்குள்ள போனாங்க. சிம்சோனை பத்தி தெரியும், யோசிச்சு பாருங்க. ஒரு இச்சை அவனை மற்ற மனிதர்களை போல ஆக்கிட்டு. சிம்சோன் ஒரு பச்சை கழுதையோட பச்சை தாடை எலும்பை எடுத்துட்டான்னா 1000 பேர் செத்து போவாங்க. ஆனா இன்னைக்கு வேடிக்கை பொருளா இருக்கிறான். அவன் வேடிக்கை பொருளா இருக்கிறான். ஏன் அவன் வேடிக்கை பொருளா இருக்கணும்? அவன் அப்படி இருக்க வேண்டியதில்லை. தாகனுடைய கோயிலில் போய், பிசாசுடைய கோயிலில் போய் அவன் ஒரு வேடிக்கை பொருளா இருக்கிறான். சிம்சோனே, நீ மற்ற மனிதர்களை போன ஆனாயே, உன்னை வச்சு விளையாடுறாங்க, ஜோக்கரை போல வச்சிருக்கிறாங்க உன்னை. நீ எவ்வளவு மேன்மையுள்ள ஆவியானவரை கொண்டவன் அல்லவா? நீ இச்சைக்கு உன்னை விட்டு கொடுத்து உன்னுடைய வல்லமையை இழந்து போனாயே, எல்லாரை போலவுமானாயே. நீ மற்ற மனிதர்களைப் போல வாழ அழைக்கப்பட்டவன் அல்ல. உனக்கு நீ பிறக்கிறதற்கு முன்னாவே உன்னை குறித்த ஒரு பெரிய தரிசனம் உண்டல்லவா? உன்னை குறித்த ஒரு பெரிய நோக்கம் உண்டல்லவா? நீ அதையெல்லாம் மறந்து போனாயோ? இன்னைக்கு சிலரோடு கர்த்தர் சொல்றார், உன் மேல மேன்மையான திட்டங்கள் இருக்கிறது, உன் மேல மேன்மையான காரியங்கள் இருக்கிறது. ஒரு இழிவான இச்சைக்கு உங்களை விட்டு கொடுத்து ஜீவனுள்ள தேவன் உங்களை குறித்து மேன்மையான திட்டங்களை வைத்திருக்கிறார். அதை இழந்து போவாதீர்கள். அர்ப்பணிப்பது வெள்ளி காசுக்கு விட்டு கொடுத்து மேன்மையான உயிர்த்தெழுதலை விட்டு விடாதீர்கள். நீங்கள் அப்போஸ்தலர் பட்டத்தை விட்டு விடாதீர்கள். கர்த்தராகிய கிறிஸ்து இன்னைக்கு சிலரோடு பேசுகிறார். உங்களுக்குரிய அழைப்பை இழந்து போகாதீர்கள். நான் உங்களை பயன்படுத்த விரும்புகிறேன், உங்களை இன்னும் வளர்க்க விரும்புகிறேன். உங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தை நான் இன்னும் தட்டி எழுப்பி உங்களை வித்தியாசமானவர்களை எடுத்து உங்களை பயன்படுத்த விரும்புகிறேன். தயவு செய்து விட்டுறாதுங்கன்னு சொல்லி இன்னைக்கு கர்த்தர் நம்மளோட பேசுறார். பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தட்டையும் பேசுறார். நான் உங்களை பயன்படுத்த விரும்புறேன். எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்களை மூடி எல்லாரும் ஜெபிக்கலாம். யோசிச்சு பாருங்க, யோசேப்புக்கு சகோதரர்கள் சத்துருக்களை எழும்பினதை நம்ம பார்க்க முடியும். அதே நேரத்தில் இஸ்மவேலர்கள்ட்ட விற்கப்பட்ட உபத்திரவம் வந்தது, துன்பம் வந்தது. 3வது இச்சை என்னும் சோதனையும் அவனுக்கு வந்தது. போர்த்திபாய் மனைவியோட அவனுக்கு அந்த சோதனையும் வந்தது. ஆனா இது எல்லாத்துலேயும் சரி, யோசேப்புக்குள்ள உள்ள வசனம் வளர்ந்துகிட்டே இருந்தது. அவன் அதுக்கு விட்டு கொடுத்துக்கிட்டே இருந்தான். ஏன்னா அவன் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை. 1:30, 1:60, 100 பலன் கொடுக்கும். அவன் பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்துல உயர்த்தப்பட்டான். தேசத்தார் யாவரும் தானியத்திற்கு யோசேப்பிட்ட வர்ற மாதிரி ஒரு நாட்கள் இருந்தது. காரணம் இச்சைக்கு அவன் விட்டு கொடுக்கல. காரணம் உபத்திரவம் அவனை நிறுத்த முடியல. காரணம் அவனுக்கு எத்தனை பேர் சத்துருக்களா இருந்தாலும் சரி, அவன் தன்னுடைய திட்டத்திலையும் பரிசுத்தத்திலையும் வைராக்கியமா இருந்தான். இன்னைக்கு சிலரோட கர்த்தர் சொல்றார், நீ வைராக்கியம் பாராட்டு, இச்சைக்கு விட்டு கொடுத்துறாத. எல்லாரும் கண்களை மூடி கர்த்தர் இன்னைக்கு 2 சிலருக்கு தன்னுடைய வல்லமையை பொழிய விரும்புகிறார். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரே, இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் ஜெபிக்கிறாங்க. தன்னை பரிசுத்தத்துக்கு விட்டு கொடுக்கிறேன்னு சொல்றவங்களை பிளஸ் பண்ணுங்க. உங்களுக்குள்ள இருக்கிற வித்து நார்மலான வித்து அல்ல, அது கிறிஸ்துவின் வித்து, அது பரிசுத்த ஆவி என்கிற வித்து. அந்த வித்து நமக்குள்ள இருக்கிறதுனால பாவத்தை மேற்கொள்ளலாம், துன்பத்தை ஜெயிக்கலாம், பரிசுத்தமாய் வாழ முடியும். அவருடைய வித்து அல்லவா இருக்கிறது, அவருடைய சாயல் அல்லவா இருக்கிறது. நாம் பரிசுத்தமாய் வாழ்ந்து கர்த்தருக்காக பெரிய காரியத்தை செய்ய போறோம். எல்லா தடைகள் கட்டுகள் உடைக்கப்படுவதாக. எல்லா இச்சையின் ஆவியை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுகிறோம். எல்லா பொல்லாங்களுடைய கிரியைகள் எல்லாம் அழிக்கப்படுவதாக. ஆண்டவரே, ஒவ்வொருத்தரையும் பிளஸ் பண்ணுங்க. எல்லா கட்டுகளும் உடையட்டும். நீங்க ஒவ்வொருத்தரையும் பரிசுத்தப்படுத்துங்க. உமக்காக வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொருத்தரையும் பிளஸ் பண்ணுங்க. டச் எவரிவன் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் தொடுகிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.
உங்களுக்கு பிரயோஜனமா இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. கர்த்தர் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கட்டும். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கர்த்தர் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.